இந்த மாநாட்டினுடைய நோக்கம் அப்படின்னு, முதன்மை நோக்கம் அப்படின்னு என்னத்தை புரிஞ்சுக்கணும்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல ஏறத்தாழ சமீபத்தில் தமிழக அரசியல் வரலாற்றில் 1,00,000 அளவிற்கான தாய்மார்கள் கூடி ஒரு மகிழ்ச்சியாக சங்கமித்த ஒரு மாநாடு. அதில் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களினுடைய அந்த கடின உழைப்பின் காரணமாக அதில் எந்த பிசிறும் இல்லாமல், சிக்கல் சிதறல்கள் இல்லாமல் அந்த மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. அந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கம் எது என்று சொன்னால், நமது மகளிர் நமது துணை பொதுச் செயலாளர் சகோதரி கனிமொழி அவர்கள் சொன்னதைப் போல, ஒன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பது, அதோடு அடுத்தாற்போலும் இது தொடர வேண்டும், அதற்கு நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று உறுதியளிப்பது. இந்த இரண்டும் தான். அதிலே மிக முக்கியமாக தாய்மார்கள், மகளிரினுடைய இந்த மாநில நமது ஆட்சியில் எவ்வளவு தூரம் அவர்கள் வளர்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் தெளிவாக பட்டியலிட்டு சுட்டி காட்டினார். நாம் எங்கு இருந்தோம், எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறோம் என்பதை. அதைவிட மிக முக்கியமாக நாம் பேசுவது அல்லது மாண்புமிகு முதலமைச்சர் பேசுவது என்பதை விட, ஐக்கிய நாடுகள் சபையே பாராட்டக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் மகளிருக்கான த விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகளிரை அதிகாரப்படுத்துதல் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடு இன்றைக்கு ஏனைய மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய வகையில் பல திட்டங்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம். பெரும்பாலும் சாதாரணமாக இந்த கல்வியில் தமிழ்நாட்டில் தாய்மார்கள் அல்லது மகளிர் முன்வந்திருக்கிறார்கள். அதிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் தேர்தல் அரசியல் மூலமாக வெற்றி பெறக்கூடிய அதிகாரத்தை சொல்கிறீங்களா, அல்லது மற்ற எல்லா அதிகார பொறுப்புக்கு வரக்கூடியதையும் சொல்கிறீங்களா? இல்லை, சமூக அதிகாரம், அதிகாரப்படுத்துதல், எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஓன்லி ஆன் பொலிட்டிக்கல் சைட். பொருளாதாரம், அவர்களுக்கான சுதந்திரம், அவர்களுக்கான வேலை வாய்ப்பு. குறிப்பாக அதாவது தமிழ்நாட்டில் இன்றைக்கு 3 முக்கிய புள்ளிகளை ஐக்கிய நாடுகள் சபை சுட்டி காட்டுது. எந்த வகையில் என்றால், அதாவது பெண்கள் தொழில் முனைவோராக மாறியிருப்பது தமிழ்நாட்டில் தான் அதிகம். குறிப்பாக ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் நாம் அதிகமாக இருக்கிறபோது அதில் நம்ம பாதி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் தாய்மார்கள், பெண்கள். அப்போ ஒன்று பொருளாதாரம் அவர்கள் கைக்கு வருகிறது, இன்னொன்று அந்த நிர்வாகத்தில் அவர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது அவர்களுக்கு அந்த அதிகாரம் நாம் இன்றைக்கு அதை ஃபவுண்டரா இருக்காங்களா, சிஇஓவா புரிஞ்சுக்கிட்டு கேட்குறேன். என்னவோ அது ரெண்டுமே அதிகாரம் தான், ஆனால் நான் புரிதலுக்கு கேட்குறேன். ஸ்டார்ட் அப்பில் நிறைய இதில் அவங்களே ஓனராக இருக்காங்க. ஆமாம்.